ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு பேக்கிங்க்கான நம்ம நெக் செட்ஸ் மேக் பண்ணிக்கலாம். பேக்கிங் பண்ணுறதுக்கான நெக் செட்ஸ் தான் இதில் நான் மேக் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே அதுக்கான வீடியோஸ் தான். இப்போ வந்து நம்ம க்ளேவை ஆல்ரெடி நான் வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை இல்லாட்டி நீங்கள் வச்சுருக்க டூலில் இருக்கிற அந்த வுட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா திருப்பி போட்டு ரோல் பண்ணிக்கோங்க. 2-3 டைம்ஸ் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அங்கே நமக்கு வந்து கிராக் மாதிரி லைன்ஸ் மாதிரிலாம் தெரியக்கூடாது. நல்லா வந்து ஷைனிங்காக தெரியணும். இப்போ நான் ஒரு கேப்போட மூடி இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எந்த கேப்லனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மூடியில் எடுத்து நம்ம வந்து சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை சர்க்கிள் மாதிரி வேணும், அதாவது இது எல்லாமே பீட்ஸ் தானே, எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகாது. நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். உடனே பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் இப்படியே விட்டுட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும். நம்மளால் அதுக்குள்ளே டிசைன் பண்ண முடியாது. சீக்கிரமாக நீங்கள் சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து டிசைன் பண்ணுங்கள். நீங்கள் இதே டேபிள் மேலேயோ கீழேயோ அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது நம்ம வந்து ஈரப்பதம் வந்து காஞ்சிடும். ஸோ இப்போ இது மாதிரி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த சர்க்கிள்குள்ளே நம்ம வந்து ஒரு குட்டி சர்க்கிள் போட போகிறோம். ஃபஸ்ட்டு அதை எடுத்துடணும். கீழேருந்து எடுத்துட்டு அது எக்ஸஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து தண்ணி தொட்டு சரி பண்ணுங்கள். இல்லாட்டி கட்டரை வச்சு சரி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து ஈவன் பண்ணுறேன். ஈவன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மூடி வச்சு உள்ளே ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி போடுறோம். எல்லாத்துக்குமே சர்க்கிள் மாதிரி போடுறோம். நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்பவும் நல்லா அழுத்தமாகவும் நமக்கு லைனும் கிடைக்கணும். அதுக்காக ரொம்ப அழுத்தமாக பண்ணிங்கன்னா விரிசல் விடும், வெடிக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுங்க. எல்லாத்துக்குமே இது மாதிரி நம்ம கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம். இந்த ஹோல் வந்து ஓரளவுக்கு குட்டியாக இருக்கிற ஊசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெருசில் நான் போடும்போது எனக்கு வந்து கிராக் விழ ஆரம்பிச்சிட்டு, ஸோ நீடில் எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஹோல்ஸ் போட்டு காட்டுறேன். இல்லை நான் 2 ஹோல்ஸ் போடுறேன். ஏன்னா 2 கியர் ஒயர் விட்டு இந்த டிசைன் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 ஹோல் போட்டிருக்கேன். இந்த சைடு ஒரு ஹோல், அந்த சைடு ஒரு ஹோல் போடும்போது கரெக்டாக ஈவனாக பண்ணுங்கள். நம்ம இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் எடுக்கும்போது அந்த பக்கம் மேல் பக்கமாக வந்துடும், இல்லாட்டி கீழ் பக்கமாக போயிடும். ஸோ நம்ம சென்டரில் தான் குத்தி கொண்டு போய் அந்த பக்கம் விடுறோமா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எக்ஸஸ் எல்லாம் எடுத்துடலாம். நீங்கள் இப்படியே வச்சுக்கிட்டே ஹோல்ஸ் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ட்ரை ஆகிடும். ஸோ பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். நான் வந்து இதுக்கப்புறம் ஒரு குட்டி நீடில் வச்சு தான் ஹோல்ஸ் போட்டு ஆரம்பித்தேன். ஒரு 2-3 போட்டதுக்கப்புறம் எனக்கு உடையவே ஆரம்பிச்சிட்டு, அதனால் ரொம்ப பெருசாக இருக்கிறதெல்லாம் நம்ம போடணும்னு கிடையாது. நீங்கள் நார்மலாக சின்ன நீடியில் போட்டிங்கனாலும் நமக்கு கியர் ஒயர் தானே விட போகிறோம். அந்த கியர் ஒயர் உள்ளே போனாலே போதும். இப்போ பாருங்கள், நான் இதெல்லாம் எடுத்துட்டேன். எடுத்து ட்ரை ஆகிடுச்சு எனக்கு. ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ளே எடுத்து நல்லா பிசைஞ்சு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க ஜுவல் மேக்கிங்காக வாங்கியிருந்தேன் இந்த பென்னன்றது இருந்தது என்கிட்ட, டாலர். இதை வச்சு இது மேலே தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு க்ளேயில் திருப்பி வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. நல்லா ப்ரெஷர் பண்ணுங்கள். இந்த டூல் வச்சு நல்லா குத்தி விட்டிங்கன்னா அதுக்குள்ளே போய் பதிஞ்சிரும். நல்லா ஆழமாக பதிஞ்சால் தான் நமக்கு அந்த டிசைன் வந்து க்ளேயில் தெரியும், விசிபிளாக இருக்கும். இல்லாட்டி தெரியாது. பாருங்கள், நான் வந்து கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் கரெக்டாக நான் இப்போ கட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா அது உடஞ்சி போயிடும். இதை ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கொஞ்சமாக நம்ம விட்டுட்டு சுற்றி கட் பண்ணி எடுத்துட்டு கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸஸை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதை சுற்றி கொஞ்சம் விட்டுட்டு கையில் எடுத்து வச்சு எக்ஸஸை கட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து பீட்ஸ் மேக் பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாமே வந்து நிக்ரோம் ஒயரில் தான் நான் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நிக்ரோம் ஒயர்லாம் நீங்கள் கட்டு கம்பி கூட வச்சுக்கோங்க. கட்டு கம்பியில் ரொம்ப பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு தின்னாக இருக்கிற கம்பியாக பார்த்துக்கோங்க. அது நமக்கு ஹீட் வந்து தாங்கும் நம்ம பேக் பண்ணும்போது. இப்போ இந்த பீட்ஸ் எல்லாம் நான் இந்த கீழே ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். நீங்கள் இது மாதிரியும் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி அந்த பெண்டன்ட்டில் யூபின் மாதிரி சொருகிட்டு இந்த பீட்ஸ்லேயும் யூபின் மாதிரி சொருகிட்டு 2 ஹேங் ஆகிற மாதிரி ஆடுற மாதிரி நீங்கள் சொருகிக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான். எனக்கு இது ஓகே அப்படிங்கிறதுனால இது எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் நான் அப்படி ஜஸ்ட் பீட்ஸ் மட்டும் நான் வந்து சொருகிக்கிறேன். இது மாதிரி உங்கள்கிட்ட இருக்க நிறைய வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பெண்டன்ட்லாம் வச்சு கூட நீங்கள் இது மாதிரி க்ளேயில் வச்சு அமுக்கி தேங்காய் எண்ணெய் தடவிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு இந்த வந்து அதோட ப்ரெஷர் வந்து வந்துடும். இது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாத்துக்குமே மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே நீங்கள் க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். நான் ஏற்கனவே இந்த சர்க்கிள் மாதிரி பீட்ஸ் மேக் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை நான் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் எப்படி ஜும்கா மேக் பண்ணேன் அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேணுங்கிற பீட்ஸ் இதை நான் அரேஞ்ச் பண்ணி காமிச்சிட்டேன் பாருங்கள். இதுதான் நம்ம மேக் பண்ண போகிற நெக் செட்டோட டிசைன். இப்போது நான் இந்த பெண்டன்ட்டுக்கு மேலே நான் வந்து
நம்ம வந்து அதாவது கியர் ஒயர் தான் நம்ம சொருக போகிறோம். இப்போ பெண்டன்ட்டுக்கு மேலே நம்ம அந்த கியர் ஒயர் சொருகுறதுக்கு நம்ம கண்டிப்பாக யூபின் அது வந்து அந்த பெண்டன்ட்டில் சொருகணும். யூ மாதிரி வளைச்சிட்டு அதை லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நம்ம அதில் சொருகி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கியர் ஒயர் கோர்த்து நம்ம டிசைன் பண்ண முடியும். இப்போ ஜும்கா பாருங்கள், நீங்கள் பெரிய சைஸ் ஜும்காவும் மேக் பண்ணிக்கலாம், சின்ன சைஸும் மேக் பண்ணிக்கலாம். நான் ஓரளவுக்கு சின்ன சைஸ் தான் எடுத்துக்கிறேன். அதில் அந்த குழியில் வச்சு நம்ம எடுத்துடுமா லைட்டாக கோடு மாதிரி இருக்கும், அதை நீங்கள் வாட்டர் தொட்டு சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உள்ளேருந்து நீங்கள் அந்த குழி மாதிரி எடுத்துடுங்க, ஏன்னா ஜும்கா வெயிட்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. நீங்கள் பேக் பண்ணதுக்கப்புறம் அது வெயிட்லெஸ் ஆகிடும், ரொம்ப வெயிட்டாலாம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஈவன் பண்ணியாச்சு. ஈவன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து நீங்கள் வச்சுருக்க டூல்லையோ இல்லை வேறு எதுலையோ நீங்கள் வந்து உள்ள குழி மாதிரி அந்த க்ளேவை எடுத்துருங்க. எடுத்துட்டதுக்கப்புறம் அதில் நீங்கள் பீட்ஸ் எந்த மாதிரி பீட்ஸ் ஆட் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஹேங் பண்ணுற மாதிரியா இல்லை அப்படியே நார்மலாக சொருகி வைக்கிற மாதிரியா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே நான் ஈவன் பண்ணிவிட்டேன். ஈவன் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் நான் இந்த டூல் வச்சு சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி அந்த க்ளேவை நான் வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் நம்ம மேலே வந்து ஸ்டட்டெல்லாம் நம்ம எப்படி நம்ம நெக் செட்டுக்கு சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி தான் ஸ்டட்டுக்குமே நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஓரளவுக்கு தின் லேயராக இல்லாமல் திக் லேயராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம பீட்ஸ் சொருகிறதுக்கு நமக்கு இடம் வேணும். அதனால் உள்ளே கொஞ்சமாக குழியை கட் பண்ணுங்க. ஏன்னா நான் எடுத்துருக்கிறதே வந்து சின்னதாக இருக்கிற அந்த ஜும்கா தான், பெரிய சைஸ் ஜும்கா கிடையாது. பெரிய சைஸாக எடுத்தால் நமக்கு நிறைய உள்ளேருந்து எடுக்க வேண்டி வரும். இது சின்னதுங்கிறதுனால கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். அதிகமாக எடுத்திங்கன்னா நம்ம சொருகிற அந்த யூபின் எல்லாம் வந்து உள்பக்கமாக தெரியும், உள்ளே வந்துடும். அதனால் நமக்கு சுற்றியுமே வந்து க்ளே இருக்கணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஜும்காவுமே எடுத்துட்டேன். எடுத்து குழி மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறம் நல்லா ஈவன் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி ஈவனாக இருந்தால் தான் நம்ம பீட்ஸ் சொருகும்போது பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இது மாதிரி வாட்டர் தொட்டு சரி பண்ணிக்கோங்க. உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லாமே சரி பண்ணிக்கோங்க. கோடு மாதிரி தெரிஞ்சால் இந்த மாதிரி வாட்டர் தொட்டு சரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குழிக்குள்ளே வச்சு நீங்கள் கொஞ்சம் ரோல் பண்ணிங்கன்னா அது பார்க்க அழகாக தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜும்காக்கு மேலே நம்ம வந்து ஸ்டட்டு தேவை, அந்த ஜும்காக்கு கீழே ஹேங்கிங்ஸும் தேவை. இப்போ பார்த்திங்கன்னா ஜும்காக்கு மேலே நான் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி மேக் பண்ணிக்கிட்டேன். ரெண்டுத்துலேயுமே நான் சர்க்கிள் மாதிரி மேக் பண்ணி சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன். நான் இதில் ரொம்ப டிசைன் எல்லாம் கொடுத்துக்கல. மேலே நம்ம ஒரு யூபின் சொருகிக்கலாம். ரெண்டுத்துலேயுமே ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா சொருகுனா கிராக் வீழ ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு ட்ரை ஆகிறதுக்குள்ளேயே சொருகிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் பீட்ஸு சொருகிக்கிறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட்டில் மேலே கீழேன்னு சொல்லி சொருகுனிங்கன்னா நடுவில் நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த இடத்துல பீட்ஸ் சொருகிக்கலாம். இது பார்க்க உங்களுக்கு ஈவன் ஆகிடும். இதே மாதிரி இந்த ஜும்காவை மேக் பண்ணிக்கலாம். மேலேயும் கீழேயும் சொருகிக்கிட்டேன். லெஃப்ட்டில் ரைட்டில் மறுபடியும். அப்புறம் 2 பீட்ஸ்க்கும் நடுவில் நமக்கு ஸ்பேஸ் இருக்கும். அதில் ஒரு நம்ம பீடை சொருகிக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப நீளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க நிக்ரோம் ஒயரை, அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக உள்ளே போய் நிற்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா நம்ம பேக் பண்ணும்போது கலண்டு வந்துடும். நான் பேக் பண்ணும்போது தான் தெரியும் எது எது கிராக் ஆக போகுது, எது கலண்டு விழ போகுது. நம்ம மறுபடியும் அதை வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மேக் பண்ணும்போதே எக்ஸஸாக ரெடி பண்ணிக்கிட்டோன்னா நிறைய இருந்ததுன்னா ஒன்று டேமேஜ் ஆனாலும் ஒன்று வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி நெக் செட்டுக்கு மேக் பண்ண அதே சர்க்கிள் மாதிரி தான் இந்த க்ளேவை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சென்டரில் பென்னோட மூடி வச்சு நான் ஒரு குட்டி சர்க்கிள் போட போகிறேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து யூபின்னை சொருகி இந்த ஜும்காவையும் இதையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் ஈவன் பண்ணிட்டேன். ஈவன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த மூடி வச்சு கூட நீங்கள் வந்து ஹோல் போட்டுக்கலாம். இல்லாட்டி இது மாதிரி இதை வச்சு கூடமே இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கலாம். எல்லாமே ஒன்று தான். அதுலேயும் சர்க்கிள் தான் வரப்போகுது, இதுலேயும் நமக்கு சர்க்கிள் தான் வரப்போகுது. பட் இதில் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சர்க்கிள். அது ஒரு ரவுண்ட், அதாவது ஒரு கோடு மாதிரி போட்டிங்கன்னா அது கரெக்டாக நீட் ஃபினிஷிங் வந்துடும். இதில் நம்ம ஒரு யூபின் சொருகணும். இது எல்லாமே நிக்ரோம் ஒயர் தான். எதுவுமே ஐபின் நெட் எல்லாம் எதுவுமே நான் இதில் யூஸ் பண்ணல. ஜம்ப்ரிங் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நிக்ரோம் ஒயர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இது பேக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யூபின் வந்து எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு ஒர்க்கை வந்து ஃபஸ்ட்டு பண்ணி ட்ரை ஆகிட்டா இன்னொரு ஒர்க்கில் நம்ம சொருகலாம். ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா இதில் சொருகும்போது அது கலண்டுக்கும், அதில் சொருகும்போது இது கலண்டுக்கும். ஸோ ஏதாச்சும் ஒன்று நமக்கு ட்ரை ஆகணும். இல்லாட்டி நமக்கு சொருகிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். பாருங்கள், இந்த செட் இதோட முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.